எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சனம்ல நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஜேஎஸ்எம் மூவி ப்ரொடக்ஷன் மற்றும் எம்பீரியர் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் சபரிஷ் நந்தா இயக்கத்தில் வசந்த் ரவி, சுனில், மெஹரின் ஃபிர்சாடா, அனிகா சுரேந்திரன், கல்யாண் மாஸ்டர், ராஜ்குமார் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம் இந்திரா. திரைக்கதை: வசந்த் ரவி திருவான்மியூர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். பணியின் போது மது அருந்தி காவல் வாகனத்தை விபத்தில் சிக்க வைத்ததற்காக அவரை பணி இடைநீக்கம் செய்கிறாங்க. தண்டனை காலம் முடிந்தும் மீண்டும் பணிக்கு வர ஆணை வராததால் விரக்தியில் ஹீரோ அதிகமாக குடிக்க தொடங்குகிறார். அதனால் கண் பார்வையை இழக்க நேரிடுகிறது. பின் விருப்ப ஓய்வு பெறும் நிலைக்கு தள்ளப்படுகிறார். அதே சமயத்தில் சென்னையில் தொடர் கொலைகள் ஒரே மாதிரி நடக்கின்றன. கழுத்தை நெரித்தும் இடது கை வெட்டப்பட்ட சடலங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஹீரோவின் மனைவி கயலையும் கொலை செய்கிறார்கள். கொலைகாரனை கண்டுபிடிக்க போலீஸ் அதிகாரியான கல்யாண் மாஸ்டர் தீவிரமாக தேட இது நீண்டு கொண்டு செல்ல பார்வை இழந்த ஹீரோ வசந்த் ரவி நண்பருடன் சேர்ந்து கொலையாளியை பிடித்து கைது செய்கிறார். பின் அந்த சைக்கோ கொலையாளியிடம் விசாரணை நடத்தும் போது எதிர்பாராத திருப்பமாக எல்லா கொலையையும் நான் தான் செய்தேன், ஆனால் வசந்த் ரவி மனைவியை நான் கொலை செய்யவில்லை என கொலைகாரன் சுனில் சொல்ல, அதன் பிறகு நடக்கும் சம்பவங்கள் என்ன, வசந்த் ரவி மனைவியை கொன்ற கொலைகாரன் யார், எதற்காக கொன்றான் என்பதே படத்தின் சுவாரஸ்யமான கதை. வசந்த் ரவி கண் தெரியாதவராக போலீஸ் அதிகாரியாக சிறப்பாக நடித்துள்ளார். அழகாலும் வசீகர சிரிப்பாலும் நடிப்பாலும் கவர்கிறார் கதாநாயகியான மெஹரின் ஃபிர்சாடா. நடிகை அனிகா சுரேந்திரன் சில காட்சிகளில் வந்தாலும் தனது உணவுபூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். நடிகர் சுமேஷ் மோரின் நடிப்பும் அருமை. சைக்கோ கொலைகாரன் கதாபாத்திரத்தில் சுனில் சிறப்பாக நடித்துள்ளார். போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் கல்யாண் மாஸ்டரும் நடிப்பும் அருமை. மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாகவே நடித்துள்ளனர். பிரபு ராகவின் ஒளிப்பதிவு அருமை. அஜ்மல் தஹ்சீன் இசை படத்திற்கு பெரிய பலம். சைக்கோ கொலை பற்றிய கதையை தனது திரைக்கதை மூலம் சுவாரஸ்யமாக சொல்லி வெற்றி படமாக கொடுத்துள்ளார் இயக்குனர் சபரிஷ் நந்தா. வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் எஸ்கேஆர்என் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.